ஸ்ரீ குருபியோ நமக. ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமம். எவ்வளவு விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அது தொலைஞ்ச பொருளை மீட்டு எடுக்கிறதுக்கு சுந்தரகாண்டம் படித்தாலோ கேட்டாலோ போகிறோம். சுந்தரகாண்டத்தினுடைய பெருமையை சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு வீடியோவுடைய ஆரம்பத்துலேயும் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிட்டு வரோம். காயத்ரி மந்திரத்தில் மொத்தம் 24 எழுத்து இருக்குது. அதாவது ஓம் அதெல்லாம் விட்டுட்டோம்னா மொத்தம் 24 எழுத்து கொண்டது காயத்ரி மந்திரம். அதில் இருக்கிற முதல் எழுத்தை எடுத்து வால்மீகி ஸ்லோகமாக இதில் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட அனுகிரகம் வால்மீகிக்கு நாரதரும் சரஸ்வதி தேவியும் பண்ணியிருக்கா. அதாவது தத்புருஷாய வித்மகேன்னு காயத்ரி ஜபம் ஆரம்பிக்கிறதுனா அதில் த அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து முதல் வார்த்தையை எடுத்து தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு ஆரம்பிக்கும் ராமாயணம். அப்போது ஒவ்வொரு எழுத்துலையும் இவர் காயத்ரி மந்திரத்தில் ஆரம்பிக்கிற எழுத்து தான் இதுலேயும் வச்சுருக்கார். இது மட்டும் இல்லாமல் காயத்ரி மந்திரத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கிறது எம்பெருமானுடைய திருமேனியை வர்ணிக்கிறது. சுந்தரகாண்டத்தில் ராமருடைய அழகை வர்ணிக்கிறது தான் உயிர் நாடியாக இருக்குது. அப்போது காயத்ரி மந்திரத்துக்கு ஒத்தாப்பில் சுந்தரகாண்டத்தை பண்ணியிருக்கார் வால்மீகி. இதையும் தவிர சிவபெருமான் பார்வதி கிட்ட சுந்தரகாண்டம் சொன்னாலோ கேட்டாலோ இந்த உலகத்தில் எல்லா சௌகரியத்தையும் அனுபவித்து சில காலம் அவள் பிரம்மலோகத்தில் போய் வாழ்வா அப்படின்னு சொல்லியிருக்கார் சிவபெருமானே. சரி, இப்போ 2 மாத காலம் டைம் கொடுத்துருக்கான் ராவணன் சீதாதேவிக்கு. அவளுக்கு தாங்க முடியாத கஷ்டம் வந்தது. இப்படி ஒரு கஷ்டம் லோக மாதா ஜெகன் மாதாவான சீதாதேவிக்கே வரலாமா அப்படின்னு பார்த்தா இது நமக்கு புரிகிற ஒரு விஷயம் கிடையாது. இது தெய்வத்துக்கு மட்டுமே புரிஞ்ச ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்க, பதிவிரதைகள் அப்படின்னா மற்றவா கண்ணுக்கு தெரிய மாட்டான். இப்போ மற்ற கதையிலலாம் பார்த்தா பதிவிரதைகள் தோஷம் இருக்கிறவா கண்ணுக்கு தெரியவே மாட்டான். இப்போ சத்யவான் சாவித்திரி கதையில் என்ன வரும்னா, சாவித்திரி அணிஞ்சிருக்கிற அந்த தாலி யார் கண்ணுக்குமே தெரியாது சத்யவானை தவிர. இந்த மாதிரி ஒவ்வொரு பதிவிரதைகளுக்கும் ஒரு விதமான பலம் இருக்கும். ஆனால் சீதாதேவி மற்றவா கண்ணுக்கு தான் தெரியாத மாதிரி அந்த பதிவிரதாத்தனத்தை வெளிப்படுத்தலாம். அதை அந்த 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 ஒரு விஷயத்தை சீதாதேவியும் வச்சுருக்கலாம். சில பேருக்கு தோஷம் இருக்கிறவா கண்ணுக்கு இவள் தெரிய மாட்டாள்னு இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு விஷயம் சீதாதேவி கிட்ட அப்படி வச்சுக்கல. ஏன் அப்படி வச்சுக்கல அப்படின்னாக்க, இப்படி ஒன்று இருந்ததுன்னா ராவணன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டா, ராவணன் அழைச்சின்னு போயிருக்க மாட்டான் தேவியை அழைச்சின்னு போனதுனால தான் ராமாயணமே, ராவணனுடைய வதமே அதனால தான் நடந்தது. இப்போ இதெல்லாம் இருந்ததுன்னா அப்போ மீனை தூண்டில் போட்டு பிடிக்கிற மாதிரி தான் ராவணனை பிடிக்கிறதுக்காக சீதாதேவி அப்படி ஒரு சங்கல்பத்தில் இருக்கா. அப்போ இந்த கஷ்டமும் சீதாதேவி படுறான்னா இப்படி ஒரு கஷ்டப்பட்டதுனால தான் ராவணவதமே நடந்தது. இது எல்லாமே ஈஸ்வர சங்கல்பம் தான். அதனால தான் நிறைய பேர் மகான்களுக்கு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஏன் இந்த பிரச்சனை, பேர்பட்ட மகானுக்கு எப்படி இப்படி ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பா. ஆனால் ஆக்சுவலாக அந்த மகான்களோ அந்த தெய்வமோ தானே ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏத்துண்ட விஷயமாக தான் இது இருக்க முடியுமே தவிர இது நம்ம ஜட்ஜ் பண்ணுறக்குள்ள விஷயம் இல்லை. இப்போ சீதாதேவி தன்னை தூக்கின்னு போனதுக்கு அப்புறமா ராமர் லக்ஷ்மணரும் ராமனும் அந்த மான் பின்னாடி போனாலே அவள் 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு அம்மாவுக்கு தெரியாது. அதே மாதிரி ராமருடைய குரலில் லக்ஷ்மணான்னு கத்தினது அந்த மான் தாங்கிறது சீதாதேவிக்கு தெரியாது. சீத்தையை பொறுத்த வரைக்கும் கத்தினது ராமன் தான். அப்போ ராமருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. அதை நினச்சி ஒரு துக்கம். அதை தவிரவும் தன்னுடைய அம்மாவை நினச்சி சுனைனா அம்மாவையும் கௌசல்யா அம்மா சுமத்ரா அம்மா இவ எல்லாரும் கூட இருந்தப்போ எப்படியெல்லாம் சீத்தையை பார்த்துண்டா. அப்படி கீழேயே விடாமல் சீத்தையை பார்த்துட்டா இத்தனை தாய்களும் இப்போ தன்னுடைய நிலைமையை நினச்சி தெரிஞ்சிருந்தா எவ்வளோ வருத்தப்படுவா. ராமலக்ஷ்மணாளுக்கு என்னாச்சு, நம்மளை தேடின்னு தான் இருக்காளா, இன்னும் நம்மளை இங்கே இருக்கோன்னு தெரிஞ்சு போச்சா, தெரியலையா, இவ்வளவு மனசில் விஷயங்களை நினச்சி அழறா தேவி. கொண்டு இந்த இடத்துல வச்சதுலேருந்து ராமர் இப்போ வந்துருவாரோன்னு எந்த நிமிஷமும் எதிர்பார்த்துட்டு இருக்கா. அந்த வனத்தில் ஒரு சின்ன இலை அசைஞ்சா கூட ராமர் தான் வராரோன்னு பார்க்குறான். அப்படி ஒரு பரிதவிப்பு, அப்படி ஒரு காத்திருப்பு சீதாதேவிக்கு தாங்க முடியல. 13 வருஷமாக ஜாலியாக தான் இருந்தா. ஏன்னா 14 வருஷம் மொத்தம் வனவாசம். அதில் 13 வருஷம் ஹனிமூன் மாதிரி கூடவே ஆத்துக்கார் இருந்துட்டார். எல்லா கஷ்டம், அதுக்கு ஒரு கஷ்டமே இல்லை. காட்டில் இனிமையான பொழுதாக தான் இருந்தது சீதாதேவிக்கு. ஏன்னா ராமர் கூட இருந்ததுனால. ராமர்கிட்டேருந்து பிரித்து கொண்டு வந்தது பயங்கரமான ஒரு தவிப்பாக இருக்குது சீதைக்கு. 2 பேருக்குமே காடுனா எவ்வளவு பயங்கரமானது. அதாவது சீதைக்கும் ராமருக்குமே காட்டுடைய பயங்கரமே சீத்தை பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் 2 பேருக்குமே தெரியுது. முதல்ல இப்படி தவிச்சு கதறி அழுது கோவம் வருது சீதைக்கு. ராட்சசர்கள் என்னை இப்படி கொல்றாளே, உங்களுடைய கோதண்டம் ஏன் வரலை, நீங்கள் ஏன் இன்னும் வரலைங்கிறத டைரெக்டாக சொல்லாமல் அவர் கோதண்டத்துக்கே ஒரு பெருமை இருக்கு இல்லையா, அது ஏன் இன்னும் வரல. அடுத்தது தர்மத்து மேலேயே கோவம் வருது. ஏன்னா இவ்வளவு பொறுமையாக இருக்கேனே நான், ஆனாலும் எனக்கு இன்னமும் என்னுடைய பிரச்சனை தீர்ந்த பாடில்லையே. 8 மாத காலம் ஆயிடுத்து சீத்தை ஒன்றுமே அண்ணாகாரம் எடுத்துக்கல ராவனுடைய இடத்துல. இப்போது ஒன்றுமே தெரியாது எனக்கு ராமனை விட்டால். அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய தர்மம் இப்போ தர்மங்கிறது பொய்யா, இன்னும் ஒன்றும் அழிவு நடக்கலையே அந்த ராவணனுக்கு அப்படின்னு சொல்லி புலம்புறா சீத்தை.
இனி உயிரோடு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாரும் என்னை குத்துவேன், கடிப்பேன், சாப்பிடுவேங்கிறா, ஒருத்தரும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாளே. இங்கே எனக்கு விஷம் கொடுத்து கொல்றதுக்கு கூட ஆள் இல்லையே. ஒரு தூக்கு போட்டுக்கலாம், இல்லை அம்புனால சாகலாமா, எப்படியெல்லாம் சாகிறதுன்னு நினச்சி யோசிக்கிறா சீத்தை. இறந்து போகிறதெல்லாம் பற்றி, தன்னை சூசைட் பண்ணிக்கிறத பற்றி சீத்தை யோசிக்கிறா, சொல்கிறான்னு வருதே தவிர, சீத்தைக்கு உள்ளூர ஒரு மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல ராமர் வந்துடுவார், நிச்சயம் நம்ம சேர்ந்துருவோங்கிற எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனாலும் அந்த ஆற்றாமையினால் இப்படிலாம் யோசிக்கிறார். விஷம் கொடுக்க ஆள் இல்லையே, தூக்கு தான் போட்டுடலாமா, இல்லை அம்பு இல்லை கத்தி இந்த மாதிரி ஒரு ஆயுதங்களால் இறந்துடலாமா, இப்படியெல்லாம் யோசிக்கிறார். இங்கே லிங்கின்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது பூரணத்துவமாக பரிபூர்ணமாக உட்காந்து தியானத்தில் யோகத்தில் இருந்து உயிர் போகிறத தானே ஏற்படுத்திக்கலாம். இப்படி ஒரு உயிர் போகிற விஷயம் ஒன்று உண்டு. இது எப்படின்னா, யோகத்தில் இருந்து உயிரை விடுறது, இது ஒரு தன்மை. இதுக்கு ஆர்த்தி பிரபத்தி பண்ணி, இது வேறு லெவல். இது நாதமுனிகள்ங்கிற மகான் இப்படி தான் உயிரை விட்டாராம். எப்படின்னா, நாதமுனிகள் எங்கேயோ வெளியில் போயிருக்கும்போது ஒரு குறவன் ஒரு குரத்தி, அதாவது வேடுவர்கள், அவளும் ஒரு குரங்கோட வீட்டுக்கு வந்தாளாம், வீட்டு வாசலில் வந்தாலாம். வந்துட்டு அம்மா ஐயா இருக்காரா அப்படின்னு கேட்டாங்களாம். இவர் கேட்ட உடனே நாதமுனிகளுடைய மனைவி சொன்னாலாம், ஐயா இல்லை, வெளில போயிருக்காங்களே அப்படின்னு சொன்னாலாம். சரி நாங்கள் அப்புறம் வரோம் அப்படின்ட்டு போயிட்டாலாம். வீட்டுக்கு வந்தோடனே நாதமுனிகள்கிட்ட அவருடைய மனைவி சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு குறவன் ஒரு குரத்தி கூட ஒரு குரங்கு இவெல்லாம் வந்தால் உங்களுக்கு விசாரிச்சா நீங்கள் இல்லைன்னு சொன்னேன், சரி அப்புறம் வரோன்ட்டு போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே நாதமுனிகள் உடனே புரிஞ்சுட்டாராம். ஆஹா, ராமபிரான் நம்மளை கூப்பிடுறார், வாழ்க்கை போகிறோம், நீ இனிமேல் என்கிட்ட வந்துருங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அப்படியே யோகத்தில் உட்காந்தார். ஹிருதயத்தை ராமமயமாக்கி உடம்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நிறுத்தி பிராணத்தியாகம் பண்ணினார். அப்போது இப்படியும் ஒரு வழி இருக்குது உயிரை விடுறதுக்கு. ஆனால் சீதாதேவிக்கு அப்படி பண்ண முடியலை. ஏன் இப்படி பண்ண முடியல? ராமராமான்னு அவரையே தான் தியானம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி பண்ணலாம்னா கூட அவளால் அந்த முயற்சி பண்ணியும் இதில் தோற்று போயிட்டாலாம் சீதாதேவி. அதனால தான் ஏதாவது ஒரு வெப்பனால் சாகலாமா, வேறு ஏதாவது வழியில் பண்ணலாமா, ஏன் இதெல்லாம் முடியலை அப்படின்னா ஆத்மார்த்தமாக உட்கார முடியல. ஏன்னா மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல நீ ராமரோட சேர்ந்துருவ அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை ராமர் எல்லாம் முடிச்சு கண்டுபிடிச்சி வந்து பார்த்தா சீத்தை இல்லை போயிட்டான்னா அவரால் எப்படி அதை தாங்க முடியும்னு சீத்தை யோசிச்சிருக்கா. இப்போ தான் சிம்ஷுபா விஷயத்துக்கு பக்கத்தில், சிம்ஷுபா மரத்தில் மேலே தானே ஆஞ்சநேயர் உட்காந்துருக்கார். அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் கிளை தாழ்ந்து இருந்தது கீழே. ஸோ அது ஈஸியாக இருக்கும். இவன் என்ன நினைக்கிறா, எதுவுமே இல்லை, ஒரு கயரோ துணியோ எதுவுமே இல்லை, ஒரு அழுக்கு புடவை தான் உடுத்தின்னு இருக்கா சீத்தை. அந்த நிலையை பார்த்தாலே கண்ணில் தண்ணி வருமா. வால்மீகி அப்படி வர்ணிச்சிருக்கார். அதனால் என்ன பண்ணுறா, எதுவும் துணியும் இல்லாதனால தன் கூந்தல்னாலேயே முடிச்சு போட்டுன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட வரா. கடைசியாக ஒரு தடவை ராமரை தியானம் பண்ணிட்டு உயிரை விடலான்னு சொல்லி ராம தியானம் பண்ணுறா. லக்ஷ்மணரையும் சேர்த்து தியானம் பண்ணுறாளாம் சீதாதேவி. அப்படி பண்ணும்போது அந்த துக்கத்திலையும் தாண்டி ஒரு நம்பிக்கை. இப்போதான் அவளுடைய உண்மையாக அவளோட மனசுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை வெளியில் அதிகமாக தலையெடுக்கிறது. எப்படி நடந்ததுன்னா, என்ன நடக்கிறதுனா, சுப நிமித்தங்கள் ஏற்படுறது சீதாதேவிக்கு. சீத்தையினுடைய அழகான இடது கண், அதாவது செம்மையோடைய ஒரு வெண்மையான அழகான கண்ணு காது வரைக்கும் இருக்குமா அவருடைய கண்ணு. பார்த்த உடனே ராமர் அடையாளம் சொல்லி அனுப்பிச்சதே ஆஞ்சநேயர்கிட்டக்க சீத்தையினுடைய கண்ணை தான் அடையாளம் சொல்லி அனுப்பிச்சாராம். ஏன்னா அந்த மாதிரி கண் யாருக்குமே இருக்காது. அழகான கண். அந்த கண் வெறும் அழகுன்னு சொல்லிட முடியாது. அது கண் காது வரைக்கும் நீண்டிருக்குமா அந்த கண். ஒரு தாமரை போல இருக்குமா அவளுடைய கண். தாமரை தடாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீன் துள்ளி தாமரையை தன் வாளினால் அசைச்சிட்டு போச்சுதான். ஒரு தட்டித்துனா அது எப்படி அசையுமோ அதுபோல் சீத்தையினுடைய கண் அழகாக துடிச்சுதான். அவளுடைய புஜம் துடிக்கிறது. அடுத்தது அவளுடைய வஸ்திரம் காற்றுல பறந்து வீசி, அதுவும் சொல்கிறதான் ராமர் வந்துருவார்னு. இத்தனை நிமித்தங்கள் ஏற்படுறது சீதாதேவிக்கு. தேவியனுடைய திருத்தொடை துடிக்கிறது, தொடை துடிக்கிறது தேவிக்கு. அப்போது ராமர் இங்கே தான் இருக்காருங்கிற எண்ணமே அவளுக்கு வந்துருதான். முன்பு போலவே இந்த சகுனம் இருக்குதுன்னு கம்பராமாயணத்தில் சொல்கிறார் கம்பர். அதாவது முன்பு போலவேனா எப்போ நடந்தது அப்படின்னா, கல்யாண சமயத்தில் ராமர் நமக்கு கிடைப்பாரான்னு முதல் முறை பார்த்தப்ப சீத்தை நினச்சப்ப என்னெல்லாம் அவளுக்கு நல்ல சகுனங்கள் கொடுத்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் நடந்ததா சீத்தைக்கு. ஆரியாள் அப்படிங்கிற பதத்தை யூஸ் பண்ணுறார் இங்கே வால்மீகி.
ஆரியாள்னா என்னென்னா வணக்கத்துக்குரியவள். ஆரியாம்பாள்னு ஆதிசங்கர பகவத்பாதருடைய அம்மாவினுடைய பேர். வணக்கத்துக்குரியவள்னு அதுக்கு அர்த்தமாக. அப்போ அப்பேற்பட்ட ஆரியாள் அப்படிங்கிற பதத்தை இங்கே வால்மீகி யூஸ் பண்ணுறார். எல்லா இடத்துலையும் வால்மீகி சீத்தையை குழந்தனே தான் சொல்லுவாராம். ஒத்தொத்தர் சீத்தையை வணக்கத்துக்குரியவள், பெரிய பதிவிரத்தை இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணும்போது வால்மீகி மட்டும் குழந்தைங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவார். இந்த இடத்துல ஆரியாள் அப்படின்னு யூஸ் பண்ணுறார். இப்போது இத்தனையும் நடக்கிறது கீழே ஆனால் பதட்டமே இல்லாமல் ஆஞ்சநேயர் சிம்சுபாவ விருட்சத்து மேலே உட்காந்துட்டு பார்த்துட்டுருக்கார். ஏன் ஆஞ்சநேயர் பதட்டமே இல்லாமல் மேலேருந்து பார்த்துட்டுருக்கார் அப்படின்னா, ஒரு இடத்துல நாம் சமாதானம் பண்ணுறதுக்காக போயிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஆஞ்சநேயர் சமாதானம் தான் படுத்தணும் சீதாதேவியை, அவள் தான் குழப்பத்தில் இருக்கா. அப்போ சமாதானப்படுத்த வேண்டியவர் ரொம்ப பதட்டமாக இருந்தார்னா எப்படி சமாதானப்படுத்த முடியும்? நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் நம்மளால் தர முடியும். அப்போ ஆஞ்சநேயர் சமாதானமாக இருந்தால் தான் சீதைக்கு சமாதானம் சொல்ல முடியும். அதனால் அமைதியாக நிம்மதியாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தாராம் ஆஞ்சநேயர். இப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாருன்னா, எடுத்த உடனே துபகடின்னு வந்து குதிச்சா சீத்தை பயந்துருவா. பயத்துலேயே அவளுக்கு உயிர் போயிடும். அதனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இறங்கி வரணும். இறங்கி வரும்பொழுதே கடகடன்னு இறங்கி வந்து கிட்ட வந்துடல. மெதுவாக இறங்கும் பொழுதே ஆரம்பிக்கும் போதே ராமருடைய தூதன் ஆரம்பிக்கும் போதே ராமன்னு சொன்னால் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே அவளுக்கு ராமருக்கு என்னாச்சோ, ஐயோ என்ன சொல்ல வரானோ, இது அபசகனமான விஷயமா இருக்க போகிறதோ, அவர் என்னாச்சோ தெரியலையேன்னு காதை மூடின்றுவா சீத்தைக்கிட்ட. அப்புறம் பேச முடியாது. ஒருவேளை ராமருக்கு என்னாச்சுன்னு பயந்து போயிட்டானாலும் மயக்கம் போட்டு விழுந்துருவா. இப்போ என்ன வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறது சீத்தைக்கிட்ட, இது ரொம்ப முக்கியம். இப்போ இறங்கி வரும்பொழுதே ஆஞ்சநேயர் என்ன ஆரம்பித்தார்னா, தசரதன்னு ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆஞ்சநேயர். அதுவும் என்ன மொழியிலன்னா தமிழ் மொழியில். ஏன் ஆஞ்சநேயர் தமிழ் மொழியில் பேசினார்? ராவணன் சான்ஸ்கிரிட்டில் பெரிய ஸ்காலர். அவனை மிஞ்ச படிப்பு வீணையாக இருக்கட்டும், பலமாக இருக்கட்டும், பராக்கிரமமாகட்டும், அவனை மிஞ்சுறதுக்கு எதுலேயுமே ஆள் கிடையாது. சம்ஸ்கிருதம் அப்படி பேசுவான் ராவணன். முதல்ல அதுவும் இல்லாமல் இவள்கிட்ட சமஸ்கிருதத்தில் பேசி தான் பிக்ஷை வாங்க வந்துட்டு ஏமாத்தினான். ஏற்கனவே அப்போ அந்த காலத்துலேருந்தே பாருங்களேன், அந்த போலி சாமியாராக இருந்திருக்குங்கிறது அந்த காலத்தில் ராவணனே ஆரம்பிச்சு வச்சிட்டான், இத்தனை 2 யுகங்களுக்கு முன்னாடி. அப்போது இதில் வந்து சான்ஸ்கிரிட்டில் பேசினா நிச்சயம் ராவணன் தான் நினச்சிருவா சீத்தை. அடுத்தது பேசுகிறதுக்கே வேலை இல்லாமல் போயிடும். சான்ஸ்கிரிட்டில் பேசக்கூடாது. அப்போ தமிழில் பேசலாம். தமிழ் எப்படி ஆஞ்சநேயருக்கு தெரியும் அப்படின்னா, ஆஞ்சநேயர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சனாதேவி தனக்கு ஒரு நல்ல புத்திரன் உண்டாகணும்னு சொல்லி மதுரை கிட்டே இருக்கிற அழகர்கிட்ட அந்த மலையில் தபசு பண்ணியிருக்கா பல காலம். அதுவும் இல்லாமல் அழகர்கிட்டையே பிரார்த்தனை பண்ணியிருக்கா, எனக்கு ஒரு புள்ள பிறந்தான்னா உன் பேரை சௌந்தரராஜ பெருமாள்னு, உன்னுடைய பேரவே சுந்தரன்கிறது ஆஞ்சநேயரோட பேர். அதனால தான் வால்மீகி சுந்தரகாண்டம்னே வச்சார். அது ஆஞ்சநேயருக்கே தெரியாது. அந்த மலையில் தபசு பண்ணி கொஞ்சம் காலம் இருந்ததுனால அவள் அங்கேருந்து ரிஷிகள் கிட்டக்க நம்ம தமிழ்நாடு சைடுங்கிறதுனால தமிழ் கற்றுண்டா. இவ்வளவோ ரிஷிகள் வாழ்ந்திருக்கா. முக்கியமாக அகஸ்தியர்னு ஒரு மகாமுனி. அந்த முனிவருக்கு டைம்லைன் என்னன்னே சொல்ல முடியாது. எல்லாருடைய காலத்துலையுமே அகஸ்தியர் இருப்பார். சீதாதேவியும் ராமரும் வனவாசத்தில் இருந்தப்ப அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு வந்தப்போ சீதாதேவி அகஸ்தியர்கிட்ட தமிழ் கற்றுண்டா. ஸோ சீத்தைக்கும் தமிழ் தெரியும். ராமருக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கார் ஆஞ்சநேயர்கிட்ட, சீத்தையுடைய கண்கள் இப்படி இருக்கும், சீத்தைக்கு நன்னா தமிழ் தெரியும்னு ஸ்பெசிஃபிக்காக ஆஞ்சநேயர்கிட்டையே சொல்லி அனுப்பிச்சிருக்கார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சீதாதேவியும் ராமரும் சேர்ந்து இப்படி ஒரு லீலையை நடத்தணும்னு ஆஞ்சநேயர் அதுக்கு அந்த பாக்கியம் ஆஞ்சநேயருக்கு கிடைக்கணும்னு முடிவு பண்ணி நடந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கார். ஏன்னா என்னை விட சீக்கிரமாக சீதா அகஸ்தியர்கிட்ட ராமர் தமிழ் கற்றுன்ட்டா அப்படின்னு சொல்லி ராமர் சொல்லியிருக்கார். அதனாலையும் தமிழில் பேசுகிறார் ஆஞ்சநேயர். இப்போ கதையை ஆரம்பிக்கிறார். இப்போ ஆஞ்சநேயர் மொத்த கதையும் சொல்கிறார். ஆரம்பத்துலேருந்து தசரதர்லேருந்து ஆரம்பித்து அவருடைய மைந்தன், அது குழந்தை பிறந்தது, சீத்தையை கல்யாணம் பண்ணிட்டது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இறங்கி வர்றார். சீத்தைக்கு எடுத்தவனை தூக்கி இந்தாமா, உனக்கு இந்த மோதிரத்தை பாரு, இது ராமர் கொடுத்த மோதிரம் தானா, நீயே செக் பண்ணி பாரு, இந்த மோதிரம் அவர் கொடுத்தமிச்சார், நான் அவருடைய தூதன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கார்டை தூக்கி போடலை. முதல்ல 75% சீதைக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் மோதிரத்தை கொடுக்குறாரு. அப்படியும் சீதைக்கு சந்தேகம் வருது. ஒருவேளை வந்தது ராவணன் தானோன்னு நினைக்கிறா. அப்படி நினைக்கும் போதே ஆஞ்சநேயர் சொல்கிறார், ராவணன் போய் எங்கேயாவது குரங்கு வேஷம் போடுவானா. அதாவது என்ன அர்த்தம்னா, நான் குரங்குன்னு அழுத்தி சொல்கிறார். ஏன் சொல்கிறார்னா, எங்கேயாவது பெரிய ஹீரோ ஒரு குரங்கு வேஷம் போடுவானா. குரங்குங்கிறது ஒரு சாதாரண அல்பமான ஒரு இதாச்சே. இவன் பெரிய அவன் வந்து ஒரு சாமியார் வேஷம் போட்டான்னா அது அவனுடைய குலத்துக்கே ஒரு பெரிய பெருமை மாதிரி. அவன் ஒரு பிராமணனோட பையன் வேறு. அப்போ அந்த மாதிரி வேஷங்கள் தான், வசதியான வேஷங்கள் தான் அவன் யோசிப்பானே தவிர ஒரு அல்பமான குரங்கு வேஷத்தை போடணும்னு அவன் யோசிக்க கூட மாட்டான். அதனால் நீ பயப்பட வேண்டாங்கிறார் ஆஞ்சநேயர். சரி, எப்படி தான் அப்புறம் ஆஞ்சநேயரை நம்புறது? அதுக்கு ஒரு வழி இருக்குது. ராமருடைய அங்க லட்சணங்களை சொல்லுன்னு சீத்தை கேட்குறான். அப்படி சொன்ன உடனே ராமர் வந்து இந்த ஹைட்டு இருப்பார், 8 அடி உயரம் இருப்பார் ராமர்.
8 அடி உயரம், அவருடைய பைசப்ஸ் இப்படி இருக்கும், செஸ்ட் இப்படி இருக்கும், அவருடைய தோல் இப்படி இருக்கும், அதெல்லாம் எதுவும் சொல்லலையாம். ராமோ கமல பத்ராட்சா சர்வசத்வ மனோகரா, அவருடைய கண்ணழகை தான் முதல்ல சொன்னாராம். அங்கே பாஸ் பண்ணிட்டார் ஆஞ்சநேயர். தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன் ராமன் அப்படின்னு முதல் வார்த்தை சொல்கிறார். அப்போ உடனே சீத்தை நினச்சிருந்தாலாம், கண்ணை பற்றி எப்போ இவன் சொன்னானோ அப்போ குளிர கட்டாட்சம் பண்ணியிருக்கார் ராமர் இவனை. அப்போனா நிச்சயம் இவன் ராமர் கட்டாட்சிச்சிருக்கான்னா நம்பிக்கைக்குரியவன், ராம அனுகிரகத்தை பெற்று தான் இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கிறா சீத்தை. கேட்குறது சீத்தை, சொல்கிறவர் ஆஞ்சநேயர், சொல்லப்படுற விஷயம் ராமருடைய சௌந்தரியம். அப்போ சுந்தரகாண்டம் எவ்வளவு அழகு! இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சீத்தையவே ஆஞ்சநேய சுவாமி காப்பாற்றிட்டார். சீத்தைக்கு பிராணனை கொடுத்ததே ஆஞ்சநேயர் தான். நம்ம ஏற்கனவே சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கும் போதே யார் யாருக்கெல்லாம் உயிர் கொடுத்துருக்கார் ஆஞ்சநேயர்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் சீத்தையும் ஒத்தி. அதுவும் எவ்வளவு அழகாக சாத்துரியமாக அந்த நேரத்தில் யோசித்து, கண்ணாம்னா நம்ம அவசரப்பட்டு பேசினோம்னா எது இடக்க மடக்கா ஏதாவது பண்ணிட்டுருவா சீத்தை, இல்லை எதிர்ச்சியாகவே ஏதாவது ஆகிடும். ஆனால் எதுக்கும் வாய்ப்பு கொடுக்காம ஜாக்கிரதையாக ராமரை பற்றி பேசி, அதுவும் தசரதர்லேருந்து ஆரம்பித்து பேசி சீதாதேவியை சமாதானப்படுத்துகிறார். அதிகமான டைமும் எடுத்துக்கல, உடனே யோசித்து தப்பான முடிவும் எடுத்துக்கல. தூக்கு கயிறை கழுத்தில், அந்த முடியை எடுத்து தூக்கு கயிறு மாதிரி கழுத்தில் சுருக்கி போட்டுக்க போகிற அந்த நேரத்தில் காப்பாற்றிட்டார். சரி, காப்பாற்றுறோம், நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு ராமர்கிட்ட அங்கேயிருந்து வந்து, நான் சீத்தையை பார்க்க போயிருந்தேன், அவன் தூக்கு போட்டுன்னு இருந்தான்னு வந்து சொல்லவா முடியும்? சீதைக்கு இனிமையான பாஷையில் மனசுக்கு நிம்மதியை கொடுத்தார் ஆஞ்சநேயர். சீதைக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக ஆரம்பித்து, தசரதர் கதையிலேருந்து ஆரம்பித்து இதுக்கு மொத்தமாக இப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி, அதுக்காகத்தான் உங்களை தேடி ராமர் என்னை அனுப்பிச்சிருக்கார், நான் உங்களை தேடி வந்திருக்கேன், இனிமேல் நீங்கள் ராமரோட சேர்ந்து சந்தோஷமாக வாழத்தான் போகிறேன், பட்டாபிஷேகம் பண்ணிக்கத்தான் போகிறேல்மான்னு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக பேசுகிறதுனால மொத்த ராமாயணமும் சுந்தரகாண்டத்தில் இந்த பகுதியில் இருக்குது. அதனால் சுந்தரகாண்டத்தை முழுசாக படித்தா எல்லா விதமான நன்மைகளும் வரும். சுந்தரகாண்டத்தை கேட்குறதோ சொல்கிறதோ படிக்கிறதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா சரித்திரங்கள் கேட்கணும்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாபுரம். அன்றைக்கி நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமத் ராம்குமார். நன்றி.